புரியாத புதிர், கிழக்கு கரை, வீரா மாதிரியான திரைப்படங்களுடைய முடிவுல 2ஆம் பாகத்துக்கான லீடு குடுத்து தான் முடிச்சிருப்பாங்க. அந்த படங்களுடைய 2ஆம் பாகத்த பத்தி இயக்குனர்களுக்கு நினைவுபடுத்தினா தான் என்னன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. கிழக்கக்கரை, புரியாத புதிர், வீரா ஆகிய படங்களுடைய 2ஆம் பாகத்தை பற்றி அதனுடைய டைரக்டர்களுக்கு நான் நினைவுபடுத்தணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த டைரக்டர்களெல்லாம் அதை பற்றி மறந்து விட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அப்படி ஒரு படத்தை எடுக்கின்ற சிந்தனை அவங்களுக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். இன்றைய இந்திய சினிமாவின் ஸ்மார்ட்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் புரொடக்ஷன் ஹவுஸ்னா $1,000,000 பிக்சர்ஸை சொல்லலாமா? அண்ட் அந்த ப்ரொடக்ஷன்ல நீங்களும் நடிச்சிருக்கீங்க. மற்ற தயாரிப்பாளர்கிட்ட இருந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படி வித்தியாசப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. $1,000,000 பிக்சர்ஸினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நல்ல கதைகளை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு திரைப்படத்துக்கு எது முக்கியம்னா கதையும் திரைக்கதையும் தான். அதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பது தான் அவங்களுடைய வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு நினைக்கிறேன். அது நீங்களாக பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது, புது புது திறமைசாலிகளை இந்த சினிமாவுக்கு கொண்டு வருவதிலே மிகுந்த ஆர்வம் உள்ளவங்களாக இருக்காங்க. அந்த அவங்களுடைய முயற்சி தொடரணும். அந்த நிறுவனத்துக்கும் அவங்களுடைய நல்ல முயற்சிகளுக்கும் நம்முடைய ரசிகர்கள் தொடர்ந்து ஆதரவளிக்கணும். அப்போ தான் அவங்களாலும் தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை உங்களுக்கு கொடுக்க முடியும்.